ஏன் அப்படி பண்ற? நான் என்னமா பண்ணேன்? என்னைக்கு நீ இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சியோ அன்னியில இருந்து இந்த குடும்பத்துல இருந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சியா? என் புருஷன் தான் உன்னை அனுப்புனாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்னமா தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? என் பொண்ணு பாட்டுக்கு அவ உண்டு அவ வாழ்க்கை உண்டுன்னு இருந்துகிட்டு இருந்தா. அவளை கராஜ் ஆரம்பிக்க வைக்கிறேன், காரை ரிப்பேர் பண்றேன்னு ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை வேலை செய்ய விட்டுட்டு இருக்கேன். இப்ப ஏதோ இன்ஜினுக்கு உண்டான டயக்ராம்னு என் புருஷன் ஏதோ கொடுக்க சொன்னாருன்னு அதை அவகிட்ட கொடுத்து இப்ப என் குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. இல்லம்மா, அத சரியா யூஸ் பண்ணா அஞ்சலி பெரிய இடத்துக்கு வரலாமா? அஞ்சலிக்கு பெரிய எதிர்காலம் இருக்குமா? அப்படித்தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதால அவளுக்கும் என் குடும்பத்துக்கும் ஏதோ பெருசா நல்லது நடக்க போது நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் புள்ள வந்து அவ்வளவு கலவரம் பண்ணிட்டு போறா. என் பொண்ணு தாங்க முடியாம சத்தம் போடுறா, கத்தரா, ஆவேசப்படுறா. ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு எப்படி எல்லாம் இருக்க கூடாதோ அப்படியெல்லாம் அவ இருக்கா. நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்றது? ஓகே, நான் ஒரு பினாமி ஒருத்தரை வச்சு அந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன். அந்த இன்ஜினோட ஐடியாவை அந்த பினாமி மூலமா திருடிருமோ. அதுக்கப்புறம் தனியா நீங்களும் நானும் சேர்ந்து இண்டஸ்ட்ரி தொடங்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரிய நீங்க ரன் பண்ணிக்கங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ மாப்பிள, சூப்பர் ஐடியா மாப்பிள. இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அந்த இண்டஸ்ட்ரி வாசல்ல உங்களுக்குன்னு ஒரு சிலையை வச்சு டெய்லி உங்களை கடவுளா கும்பிடுவோம். ஆமா, இடையில என் பொண்டாட்டி ஏதாவது திட்டினீங்களா? மாப்பிள, அவ என்ன ரொம்ப திட்டினா மாப்பிள, அதனாலதான் நானும் அவளை திட்டிவிட்டேன். என்ன ஆனாலும் சரி மச்சான், அந்த அஞ்சலி என்கிட்ட வரணும், நாங்க சேர்ந்து வாழணும். இது மட்டும் தான் என் நோக்கம். ஓகே. அவ தப்பே செஞ்சாலும் என் அஞ்சலி பத்தி தப்பா எதுவும் பேசுறாதீங்க. அது கோவத்துல கொலைகளை ஏதாவது பண்ணிருவேன். அட கொலகார பயல, இவன் நமக்கு நல்லது செய்வான்னு பார்த்தா நம்மளையே கொலை பண்ணுவேன்னு சொல்றானே. இவனெல்லாம் நம்பவே முடியாது. இவன்கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். புரிஞ்சு போச்சு, நான் புறப்படுறேன் மாப்ள. யா ஷோ, பார்த்து போங்க. யா. என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டான்? ஹலோ மிஸ் அஞ்சலி, ஆமா, உங்களோட ப்ராஜெக்ட் பத்தி சங்கர் சொன்னாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இன்னைக்கு உங்களை மீட் பண்ணலாமா? கண்டிப்பா சார். எங்க மீட் பண்ணலாம்னு சொல்லுங்க சார். நான் லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன், அங்க வந்துருங்க. சரிங்க சார். சத்யா, சத்யா. இதோ வர ஓனர். சத்யா. இதோ வந்துட்டேன் ஓனர். சத்யா, ஒரு இன்வெஸ்டர் கால் பண்ணாரு, நேர்ல மீட் பண்ணலான்னு கூப்பிட்டிருக்காரு. வா, போயிட்டு வந்துடலாம். ஓனர், நம்பிக்கையான ஆள் தானே? போய் பேசலாம், மீட்டிங் தானே. பேசுறப்போ ஓரளவுக்கு அவரு எப்படிப்பட்ட ஆள்னு நமக்கு தெரிஞ்சிரும்ல. இல்ல, கேரேஜ்ல கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துட்டுமா? அங்கிள் எங்க? அவர் அங்கதாங்கிறாரு, போய் சொல்லிட்டு போலாமா? போயிட்டு வந்து பாத்துக்கலாம் சத்யா. அப்படின்றீங்களா? சரி வாங்க போலாம். ஹாய் அஞ்சலி மேடம். ஹாய் சார். வா. ஹலோ, உட்காருங்க. தேங்க் யூ. மிஸ்டர் சுந்தர் எல்லாத்தையுமே சொன்னாரு. கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. எப்படி கண்டுபிடிச்சீங்க இப்படி ஒரு மிஷினை? இது என்னோட கண்டுபிடிப்பு இல்ல சார், எங்க அப்பாவோடது. எங்க அப்பா திரும்ப எப்போ வருவார்னு தெரியல, ஆனா இதோட ரைட்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் அதை மார்க்கெட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன். வெரி குட், வெரி குட். நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போற இந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கே ஒரு பெரிய உதவியா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு. ஷோ சத்யா. சத்யா, ஒரு நிமிஷம். சத்யா, நீ என்ன நினைக்கிற? இல்ல ஓனர், பாக்குறதுக்கு அவன் சரியான திட்ட மாதிரி இருக்கிறான்.
அவன் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறான். நம்ம ஐடியாவை நம்மளாண்டே தெரிஞ்சுக்கணும், நமக்கே உபதி ஐடியா பார்க்குறான். இதெல்லாம் சரியாவது ஓனர். ஆமா சத்யா, எனக்குமே அந்த ஆளை பார்த்து டவுட்டு தான். ஆளு மொழியும் ஒண்ணுமே சரியில்லை. எப்படி இருக்கான்னு பாரு. ஒருத்தன் நாள் கணக்கா கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு ஐடியாவை கொண்டு வருவானா? இவனுங்க நோவாம வந்து அதை திருடிட்டு போயிடுவானுங்களாம். இவனுங்க மாதிரி ஆளுங்களால தான் இந்த நாட்டுல நல்ல கண்டுபிடிப்பும் வர மாட்டேங்குது, புது புது சயின்டிஸ்டும் உருவாக மாட்டேங்கிறாங்க. ஓனர், அது நம்ம ஊருக்கே கிடைச்ச சாபம். அதுக்காக நம்ம அப்படியே மொத்தமாக ஒதுக்கிட முடியாதுல்ல, போராடணும் ஓனர். சும்மாவே நம்ம நோக்கத்தை புரிஞ்சுக்கின்னு நமக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க, தேடுவோம். நாம தான் தப்பான ஆளை நம்பி போகிறோம், அதான் பிரச்சனை. நம்ம சரியான ஆளை கண்டுபிடிப்போம், கண்டிப்பாக கிடைப்பாங்க. நம்பிக்கையா இருங்க, வாங்க போவோம். அப்பா போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஆளே காணோம். அதானே குட்டி, புடவை கட்டுறதுக்கு நானே இவ்வளவு நேரம் எடுத்துக்க மாட்டேன். இவர் அப்படி என்னதான் ரெடி ஆகுறாரு? இரு, என்னன்னு கேட்கலாம். ஏங்க வெற்றி, இது வேண்டாம். வெற்றி, வரங்க வரங்க வரங்க. ஐயோ, பேசாம வெற்றி, அவங்ககிட்ட ஐடியா கேட்டுருவோமா? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்துட்டேன். ஏங்க என்னங்க இவ்வளவு நேரம்? எஸ்கூஸ் மீ, ப்ளீஸ் கம் இன். என்னாச்சு? சொல்றேன் வாங்க, நீங்க எங்க இருங்க. இரு, வந்துடுறேன். ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்க போறீங்க? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? ம், ஏங்க வேலைக்கு போறேங்க. வேலைக்கா? எங்க? இட்டு கம்பெனிக்கு. இட்டு கம்பெனியா? இட்டு கம்பெனினா தெரியாதா? ஐயோ, காட்ஸ் மஸ்ட் பி கிரேசிங்க. என்னங்க உங்களுக்கு இங்கிலீஷே தெரிய மாட்டேங்குது? இட்டு கம்பெனிங்க, இந்த வெளிநாட்டுக்காரங்களுக்குலாம் பண்ணுவாங்களேங்க, பெரிய பெரிய பில்டிங், இந்த கம்ப்யூட்டர்லாம் இருக்குமேங்க. என்ன ஐடி கம்பெனி? ஐடியை சேர்த்து சொன்னாதாங்க இட்டு. ம், கரெக்ட். இல்லைங்க, இப்போ இந்த வேலைக்கு போகிறனால பேண்ட்டை போட்டேன், சட்டையை போட்டேன், பெல்ட்டை போட்டேன், ஷூஸை போட்டேன், இந்த கன்றாவியை மட்டும் கட்டவே முடியலங்க. இது என்னங்க, இது எவங்க கண்டுபிடிச்சான்? மாட்டுக்கு மூக்கடாங்க போட்ட மாதிரி நானும் அதை சுற்றி சுற்றி பார்க்குறேன். ஃபோனில் கூட போட்டு பார்த்துட்டேங்க. அதில் இந்த பொண்ணு பேசு அது பேச்சை கேட்ட தூக்கில் தூங்குற மாதிரியா இருக்கும். ஐயோ, இல்லை, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே. ஏங்க இவ்ளோ பேசுறீங்க, டை கட்ட தெரியாதா உங்களுக்கு? வெளிய பெரிய வீராதி வீரன், சூராதி சூரன்னு பேசிக்கிறீங்க. அரசியல்ல பெரிய புலி, எதிர்காலத்துல சிஎம் ஆக போறேன்னு அவ்வளோ பெரிய டயலாக்லாம் விட்டீங்க. பார்த்தா டை கட்ட தெரியல. அப்படி என்னதாங்க சின்ன வயசுல கத்துக்கிட்டீங்க? ஏங்க, நம்ம ஊர்ல எந்த அரசியல்வாதி டை கட்டி நீங்க பாத்திருக்கீங்க சொல்லுங்க? வீராதி சூரன், சூராதி வீரன்லாம் சண்டைக்கு போகும்போது டை கட்டிட்டாங்க போவான். என்னங்க நீங்க சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க?